So welcome guys, welcome to Achit Gaming. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டியூட் வாட்ச் தான் ப்ளே பண்ண போறோம். என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வந்துச்சுன்னு கேட்கலாம். வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸாம்ல गाइस, அதான் ஆஃப்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுனால வீடியோ சரியா போட முடியல. இனிமேல் நம்ம கண்டிப்பா வீடியோ போடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் என்ன கேட்க போறேன்னு உங்களுக்கே தெரியும். மறக்காம அந்த லைக்கை போட்டு விட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கமெண்டும் அப்படியே போட்டு விட்டுருங்க கைஸ். வாங்க போயிடுவோமா? உங்களுக்கு வேறு ஏதாவது கேம் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், ட்ரை பண்ணுவோம். எனக்கும் கேம் என்ன போடணும்னு சரியாக கண்டென்ட் தெரில. அப்போ தான் எனக்கு இந்த டியூட் ஆஃப் வாட்ச் வந்து கண்ணில் மாட்டுச்சு. சரின்ட்டு இதை அப்லோட் பண்ணுவோம்னு நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் எல்லாமே உங்களுக்காக தான். அடுத்து என்ன கண்டென்ட் இது பண்ணலான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கேம் நான் ஒரே ஒரு வாட்டி மட்டும் விளையாண்டுருக்கேன். பட்டு எனக்கு ஒழுங்காக சரியாக விளையாட தெரில. எப்படி விளையாடணுன்ட்டு ஒரு சில சீட் கோட்ஸ் மட்டும் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். முழு சீட் கோட்லாம் தெரியாது, ஒரு சில சீட் கோட் மட்டும் நான் வந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். இப்போ வாங்க, இப்போ உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுவோம். DUDEBOLT டியூட் போல்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளோட இந்த கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அடுத்து வந்து மூன் கிராவிட்டி போடுங்க. இப்படி போட்டிங்கன்னா நம்மளால் ஹைட்டாக கூட பறந்து இந்த வீட்டுக்குள்ளே இப்படி தாவலாம். இது அப்படி போகலாம், ஜாலியாக இருக்கும். ஏன்டா ஹை ஜம்ப் போட முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, ஹை ஜம்ப் போட்டால் அது ஒழுங்காக வராது கைஸ். ஹை ஜம்ப்னா நீங்கள் வந்து இந்தியன் பைக் டிரைவிங்கில் தான் போடணும் அதுக்கு. ஓகே, அடுத்து இப்போ நம்ம வந்து இன்னொன்று ஒரு சீட் கோட் போட போகிறேன். SUPPA சூப்பர் ஹார்ட் ஸ்லாப். இந்த ஒரு சீட் கோடை போட்டிங்கன்னு வைங்களேன், நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான தீ எரியும். இந்த தீயோட பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அடி தான், ஒரே அடி தான் சுட்டு போயிடுவாங்க. இப்போ உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் கண்ணில் மாட்டுவானான்னு பார்க்குறேன், மாட்ட மாட்டேங்கிறேன். இந்த காசு வச்சுருப்பாங்க. இப்போ இந்த காசை இப்போ நம்மளோட குறிக்கோள். இந்த வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் கன்னெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். ஸோ நம்ம காசு எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், இப்போ கையில் அடிக்க ஒரே அடி. போலீஸ் சைடு வந்துக்கிட்டு இருப்பானுங்க. அந்த அண்டாங்களே அவங்களாம் புண்ணியவானுங்க. ஒரு ஆளை கொண்டதுக்கே இப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவனுங்க. ஃபஸ்ட் நம்ம போலீஸ்க்கு ஒரு ஆட்டத்தை காமிச்சிருவோம், அப்புறமா நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம போலீஸை திசை திருப்போம். போலீஸ் அடித்தா நிறைய பேர் வருவாங்க. போலீஸ் அடிப்போம், அதுக்குன்னு அடிக்கதான் இருக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். போலீஸ் வந்து அடிக்கிறதுக்கு நம்ம இல்லை ஃபஸ்ட்டு லூட்டெல்லாம் எல்லாத்தையும் அடிச்சுப்போம். அதுக்கப்புறமா நம்ம போலீஸை மண்டடியாக அடித்து கொள்வோம். போலீஸே இருங்கடா, அவங்களுக்கு இருக்குடா, இருக்கிறக்கா என் கொசாவி என் கையில் தாங்க. போன வாட்டி நம்ம பாப்புலேஷன்லாம் போய் 5 ஸ்டார் வந்து நிறைய பேர்லாம் அடித்தோம். இனிமேல் நம்ம டியூட் ஆஃப் வாட்ச் போடலான் இருக்கோம். இது வந்து பார்ட் 1. பார்ட் 2 வேணுமா இல்லைன்னு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான தான் எல்லாம் பண்ணுறேன். கொஞ்சம் பண்ணினா நானும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன். நம்ம 100 சப்ஸ்கிரைபர் போக இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 சப்ஸ்கிரைபர் தான் தேவை. கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ போலீஸை தசை போட்டாச்சு. இப்போ புரியுதா காய்ஸ்? இப்போ தான் இந்த ஒரு கை ஒரு அடி தான், அவனாக இருந்தாலும் செத்துருவான். ஓகே, இப்போ நம்ம டியூட் மார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காசு எடுத்தோம்ல, இப்போ இதே மாதிரி நிறைய இடத்துல காசு வச்சுருப்பானுங்க. அதில் செகண்ட் இடம் அந்த டவுன் ஹால். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காசு வச்சுருப்பானுங்க, இங்கே ஒரு காசு வச்சுருப்பானுங்க. அப்படியே போயிடாதீங்க. இந்த கிளாக்கு கீழே ஒரு காசு வச்சுருப்பாங்க. நம்ம 2 காசு தான் இருக்கும்னு நினச்சி போயிடுவோம். அப்புறம் நம்மளுக்கு தெரியாது. நான் யூடியூப்பில் பார்த்து சேர்ச் பண்ணி பார்த்தேன். அப்புறம் இந்த 2 புனியாக வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காசு வச்சுருப்பாங்க. இதையும் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இங்கே ஒருத்தங்க உள்ளுக்குள்ளே வந்து போனோம் கைஸ். இந்த பனானா ஷாப்னு ஒரு ஷாப் இருக்குல்ல, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காசு வச்சுருப்பாங்க. ஓகே, அடுத்து வேறு எங்கெங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியலையே.
வெயிட் பண்ணுங்க கைஸ். ஐயோ ஆஃப்லைனா. ஓகே வந்தாச்சு. இப்போ நம்ம பனானா ஷாப்பில் எடுத்தோமா, பனானா ஷாப்பில் எடுத்து போவாங்க. இன்னொன்று ஒரு இடம் இருக்கும், உங்களுக்கு காமிக்கிறப்ப பாருங்க. டீ வீடியோ ரெக்கார்ட் பண்ண விடுங்கடா, ஏன்டா அப்படி பண்றிய? நம்ம தேவையான அப்பெல்லாம் அவனுங்களாம் வரமாட்டானுங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது தான் அந்த புண்ணியவானுங்களாம் வருவானுங்க. ஓகே, இங்கே ஒரு இது இருக்குல்ல, இதுக்குள்ளே எப்படா போவ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் ஒரு சீட் இருக்குது. வெயிட் பண்ணுங்க. ஏஎன்டி அண்ட் டியூடு அப்படின்ட்டு போட்டின்னு வைங்களேன், ஒரு இது ஆகும். நம்ம குட்டியாருவோம். குட்டியான உடனே உள்ளே போயிட்டு இவ்வளோ நிறைய காசு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, ரொம்ப காசுன்னு. நிறையா காசு வந்துடும். இப்போ நம்ம இதுக்கு இப்போ ஏன் அந்த காசுலாம் அதை எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்குறதெல்லாம், ஏன் வந்து எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த கன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கன்னுக்கு வந்து ஆமோ இந்த கன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆமோ ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காண்டி தான் இப்போ நம்ம வந்து எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மலை மேலே போனேன்னு வைங்களேன், இந்த மலை உச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 காசு வச்சுருப்பானுங்க. இங்கே இருக்குது, இந்த இருக்கு பாருங்க, 5 காசு வச்சுருப்பானுங்க. அடுத்து இப்போ நம்ம அங்கே ஒரு இது மாதிரி தெரியுதா கைஸ், அந்த ஒரு பில்டிங் மாதிரி, அந்த பில்டிங் சைடு போனீங்கன்னா ஒரு இது தெரியும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நான் அதுலேயும் காசு வச்சுருப்பாங்க, காமிக்கிறேன் பாருங்கள். தெரியாத அளவுக்குலாம் பதுக்கி வச்சுருப்பானுங்க கொய்யால். இப்போ பாருங்க, காமிக்கிறேன் பாருங்கள். ஆன்டியூடாக இருக்கும். இதுலேருந்து எப்படா போகணும்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் ஒரு டிக்கா கொடுத்தீங்கன்னா நம்ம டிஸ்ஆக்டிவேட் ஆயிரும். அவ்வளோதான். இனிமேல் தான் நம்ம போலீஸை கொல்லுவோம். இனிமேல்லாம் எப்படா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போலீஸ் கொன்னா இப்போ நம்ம வந்து 4 ஸ்டார் 5 ஸ்டார் வச்சுன்னு வைங்களேன், போலீஸ்கிட்டேருந்து நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ போலீஸ்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ஒரு இது இருக்குது. இப்போ நம்ம ஆன்டியூட் போதும் பார்த்தீங்களா, இப்போ ஆன்டியூடு போட்டுட்டு இப்போ நம்ம ஒரு குகை மாதிரி போனோம் பார்த்தீங்களா, அந்த குகைக்கு போய்கிட்டு அங்கேருந்து போலீஸ் எல்லாம் போட்டு தள்ள போகிறோம். இப்போ நான் பாருங்கள், நான் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ எல்லா காசும் எடுத்தாச்சா? இப்போ பாருங்கள், 22,000 ரூபா இருக்குது இப்போ நம்மக்கிட்ட. இங்கே வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வைங்களேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் வச்சுருப்பானுங்க. இதை பார்த்தீங்களா, ஹெலிகாப்டர் எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். ஓகே, பாட்டி எந்திரிச்சு அப்படியே இப்போ வாங்க கன் ஷாப் போவோம். உங்களுக்கு கன் ஷாப்பு அங்கடா வச்சுருக்கிய? கன் ஷாப் கீழே பார்த்துட்டேங்க, குதிச்சிடலாம் கைப்புள்ள. இப்போ தானே எங்கேயோ பார்த்தேன். அந்த இருக்குது பாருங்க, துப்பாக்கி மாதிரி போட்டிருக்குதா, இதுதான் கன் ஷாப். வந்துட்டோம். இவ்வளோ யாராவது இருக்கீங்களா? ஓகே, இருக்கிறான். ஓகே, இப்போ நம்ம எடுத்தோம்ல இந்த காசு எல்லாத்துக்கும் இதுக்கு செலவு பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக வாங்கிடுவோம். நம்மக்கிட்ட எவ்வளோ ஆமோ வரும்னு கேட்டிங்கன்னா 63,052 ஆமோ இருக்குது கைஸ். ஓகே, இப்போ நம்மளோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆன்டியூடாக மாறிட்டு ஒரு இவன் இருக்கான்ல, இப்போ அவனை போட்டு தள்ளுறான். இப்போ பாருங்க, போட்டிங்கன்னா இங்கேருந்தே ஒரு போலீஸ் வருவான். இப்போ தான் நம்ம போலீஸ் அடிப்போம். போலீஸ் அடிச்சு இவன் நம்ம அடித்தானா இவனை நம்ம இப்படி எடுப்போம்.
கார் நம்மளுக்கு வந்துருச்சா? இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம். ஏய் சுடாதடா, நான் சுட்டேன், நான் அடிச்சேன்னா நீலாம் தாங்க மாட்டேன். வா நான் கூப்பிட்டு போகிறேன் வாப்பேன். ஓகே கைஸ் வாங்க அப்போ கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. கொஞ்சம் டிவி சவுண்ட் மட்டும் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். அது மட்டும் ப்ளீஸ். எஸ்கேப்பா? நான் அதுக்கு அவ்வளோ சீக்கிரமாலாம் நான் எதாவது எஸ்கேப் ஆக மாட்டேன். அங்கே வர சொல்லுங்க அவனை, 2 அடியை போட்டு விட்டுருவான். நான் நிற்கிறான் பாருங்க. ஏய் ஆடா, எனக்கு தெரியாம அதுதான் அடி விட்டாதான் சரியாகும். என்ன நீ அடிக்கிற? அதுக்குள்ளேயுமா எஸ்கேப் ஆகக்கூடாது? எஸ்கேப் ஆகக்கூடாது, இல்லை கூட்டு போகணும். யாராயும் பாருங்க, ஒரு 3 ஸ்டார் எடுத்துட்டோம்னா அவங்க நம்மளை விடாம தோத்துவாங்க. ஓடா வந்துட்டாங்க பெருசு அடிக்கிறது. துப்பாக்கி வச்சு சுட்டா ஓ, இன்னும் ஒரு அடி போட்டோன்னு வைங்களேன், மெயின்ல தான் அடிப்பேன். 3 ஸ்டார். இப்போ நம்ம இங்கேருந்து போனால் சரியா இருக்கும். ஒரு காருக்காரன் வருவானே, கமான் டியூடு அப்படின்ட்டு வருவானுங்க. இந்தா எங்கடா இப்போதான் நீ கேட்டுச்சு சவுண்டு. இந்த இருக்காங்க பாருங்க, இந்த புண்ணியம் வேணாம். முடிஞ்சா இங்க வந்து புடிங்கடா பார்ப்போம். ஒரு போலீஸா இருந்தா நீங்க வந்து புடுறா பாப்புடே காட்டுப்பாயிலே போறா பாருங்க நூபூட்டி. என்னடா ஃப்ரீ ஃபயர் அப்லோட் பண்ணுறேன்னு கேட்டால் ஃப்ரீ ஃபயர் நம்ம டெலீட் பண்ணியாச்சு கைஸ். பார்ட் 7 அப்லோட் பண்ணலான்னு ஒரு இதில் இருந்தேன், அப்புறம் அப்லோட் பண்ணல. நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம அதே அப்லோட் பண்ணிடுவோம். இந்த தான் இருக்கியா? இருங்க கைஸ், எனக்கு கப்பு இல்லை பாம். நான் ரொம்ப பண்ணுவாங்க, பாம்பை சொல்லி விட்டுருவாங்க எங்களுக்குலாம். அவ்வளோதான், கார் கதையுமே முடிஞ்சிடும். வா ஏன் இப்போ அவனை வச்சு நம்ம ஒரு சில இது பண்ண போகிறோம். வாங்கடா வாங்கடா வாங்கடா. இரு, நீ யானை அடிச்ச. இப்போ பாருங்க, இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு, இந்த கன்னு இருக்குல்ல, அவனை எத்தனை வாட்டி இவனை நம்ம அடிச்சிருக்கான் தெரியுமா? பாருங்க, இந்த மாதிரி சவுத்துல மாட்டி விட்டுட்டு நம்ம கொண்டாந்தோம்ல கன்னு, கரெக்டாக அந்த இடத்துல பார்த்துட்டு பறக்க விட்டுட்டு அடிச்சிருந்தோம். அப்படி மதப்பா அப்படியே இருப்பான். வைக்கணும் அவனை. இப்போ பாருங்க, இப்போ பறக்க வைக்க காணோம் பத்தியலா. அடுத்து இங்க 2 சில புனியானுங்க இருந்தாங்களே, பா வச்சுக்கோ ஹெட் ஷாட்டு, வச்சுக்கோ படி ஷாட்டு. அப்படியே எஸ்கேப்பிங்கா? எஸ்கேப் ஆகக்கூடாது. ஆஹா, இவ்வளோ சீக்கிரம் வந்து எஸ்கேப் ஆகவே கூடாது. எங்கடா நில்லுங்கடா டே. அவளை பார்த்து போலீஸ்லாம் பயந்து ஓடுறாங்க. இந்த சைடு தான் அங்கிட்ட போலீஸ் இருக்கானுங்க. இந்த சைடு இருக்கானுங்க. நம்ம அந்த சைடு போயிட்டு கூட்டு வருவோம் போலீஸை. வர்த்தமாமே ஏன் மாட்டிக்கிட்டு இருக்காங்க? கீழே தொப்பி தெரியுது பாருங்க. ஈஸியாக நம்ம அடிக்கலாம், அடிச்சு அடிப்பேன்.
போலீஸார் சர்ச்சிங் இந்த ஏரியா. ஏய் இந்த வா 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 வா. இவனுக்கு தான் அடிப்பா போடு. ஏன்னா அவனுங்களே சுட்டுக்கிறாங்க லூசு பயலுங்க. வேணாம் பண்ண நான் வச்சுக்கோ. எஸ்கேப்பிங்க என்னடா இது, நம்மளை பார்த்துலாம் பயந்து ஓடுறாங்க பார்த்தீங்களா? ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக எஸ்கேப் ஆக மாட்டேனே. ஐயோ அவனுக்கு இருக்கிற இடத்துக்கா போகணுங்க. ஐயோ எஸ்கேப் ஆக போகிறேனே. எல்லாரும் எஸ்கேப் ஆனால் போகணும் சாமி அப்படின்ட்டு இருப்பானுங்க. நம்மளுக்கு அப்படி இல்லையே. இப்படி தான் நிற்கணும். வேற எங்கிட்ட நிற்கிறாங்களா இருங்க, நம்ம மேப்பை சுற்றி பார்ப்போம். எங்கே இருக்காங்க? அங்கிட்ட போயிட்டு ஒரு 4-5 அடியை போட்டு விட்டு நம்ம யாருன்னு காமிப்போம். இந்த இருக்காங்க பாருங்க, இங்கே தான் நிறைய பேர் இருக்காங்க. நம்மலாம் போட்டா தாங்க மாட்டாங்க. சரி இப்போ அவனை வச்சிட்டோம். இந்த சுடு சுடுறாங்க. வேற வழி இல்லை, நம்ம பவர் நம்ம காமிச்சிருவோம். வச்சுக்கோங்கடா. அவ்வளோதான்டா முடிஞ்சிடும். போங்கடா. யாருக்கிட்ட 4 ஸ்டாருங்க, இனிமேல் நம்மளை விட மாட்டாங்க. ஒருத்தன் வருவான் இருங்க. ஹெலிகாப்டரே வந்துச்சு நம்மள அடிக்க. ஓடுற அப்பாடா உள்ள போயிடு. இப்போ அவனுங்க வந்தால் இதில் செத்துருவாங்க, நம்மளை அடிக்கலாம் முடியாது. இப்போ பாருங்க முடிஞ்சுக்காத ஹெலிகாப்டர் வந்தாலும் செத்து போயிடுவாங்க. போடு. போலீஸ்னா பெரிய இவங்களாம் நான் கேட்குறேன். முடிஞ்சா எனக்கு தோக்கடிங்கடா பார்ப்போம். 4 ஸ்டார் கைஸ். போடு தலை. எஸ்கேப்பிங்கா 4 ஸ்டார்ல எப்படிடா எஸ்கேப் ஆகிய? கைஸ் இருங்க, இது ஒரு இதுவாக இருக்கே. டே போட்டால் வருவாங்க. DAY அப்படின்னு போட்டிங்கன்னா டே ஆயிரும். இப்போ எங்கடா இருக்கிய? நைட்டு தான் எனக்கு ஒழுங்காக கண்டு தெரில. இப்போ வாங்கடா டே. வந்துட்டாங்களே. ஐயோ ஹெலிகாப்டர். போங்கடா டே. ஆஹா பணக்க வைக்கிறாங்க. உள்ள எஸ்கேப்பு. ஏய் வாடா டேய். எங்கடா இருக்க? வா வா வா. நீ ஒரு போலீஸா இருந்தா வாடா டேய். வாடா டேய். வா. வரா பாருங்க. இந்த பொம்மை இருக்கனால அவனால வர முடியல. வா வா. ஏடா திருப்பி வரதுல நீனா ஒரு போலீஸ் வண்டியோட தெரியல. பறந்துட்டான். வச்சுக்கோ. மெயின் கைஸ் பறந்துட்டான். பாருங்க அந்த இடத்துலயே எஸ்கேப்பிங்க. அட போவீங்களா? என்னடா அவ்வளோ சீக்கிரமா எஸ்கேப் ஆகுறிய? நீ போலீஸா இல்லை டப்பாவாடா? நாங்கள் போலீஸ் இல்லை டப்பா பீஸ். வேஸ்ட்டுங்க அவனுங்களா. அது 4 ஸ்டார் வந்து அடிக்க துப்புல. போடு. ஏய் வாடா. என்னடா அப்படின்னு சொல்லிய தவிர வர மாட்டேங்கிறேன்.
சரியான 2 புண்ணியமா. நீ வா 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 வா. இது அமல இப்பவே வர ஆரம்பிச்சிட்டானா? ஃபேஸ் ரிவியூவல் வேணும்னா சொல்லுங்க மக்களே. ஃபேஸ் ரிவியூவலையும் போட்டுருவோம். ஏய் வாடா எங்கடா இருக்க? ஆஹா ஹெலிகாப்டர் போலீஸ்லாம் பறந்துறாங்க. ஏய் என்னங்க நான் பார்க்குறேன். மறுபடியா அவ்வளோதாண்டா முடிஞ்சிடும். இவன் ஒருத்தங்க இவனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோமா? இப்போ இவனை வந்து இவன் சரியான என்னடா இப்படி பண்றிய? நீங்களாம் போலீஸ் இல்லடா, வேஸ்ட்ரா நீங்களாம். டப்பா போலீஸ் வச்சுக்கிட்டு ஒரு ஏன் போலீஸ் இருக்காங்க வர தெரில அடிக்கிறது. எஸ்கேப்பிங்க நான் எஸ்கேப் ஆக மாட்டேன். பள்ளி வானங்கள்லாம் நான் பள்ளி வாங்குவேன். அவ்வளோதான். லூஸ் த காப்ஸ் வரே தவிர நம்மள வந்து பிடிக்கிற மாட்டேங்கிறாங்களேங்க. வாடா 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 உனக்காண்டி தான்டா வெயிட்டிங். 4-5 அடி போட்டால் தாண்டா எனக்கு என் மனசு சாந்தி தெரியும். வா 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 வா. ஹெலிகாப்டர் எடுத்துருக்கோம். அப்படியே வந்து செத்து தான் போக போறிய. அப்புறம் ஏன்டா ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வரிய? வா சீக்கிரம் வந்து செத்து போனக்கு நிறைய வேலை இருக்கு. அடிக்கிறியா? புரிஞ்சு என்னடா அது எஸ்கேப்பிங்கனே வருது. சீக்கிரமாலாம் விடக்கூடாது. பாப்புலேஸ் போயிட்டு தான் அந்த கேமை நான் ஓவர் பண்ணுவேன். தரான் பாருங்க. நீ வாடா என்ன ஏன்டா ஸ்டாப்னு சொல்ற? லூசாடா நீ. இருங்க 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 அங்க நிக்கிறது. இவனுக்கு தாங்க எப்போதுமே மெயின்லேயே போடுவேன். காரு இங்கதான் கார் இருக்கிற மாதிரி லொக்கேஷன்ல காமிக்குது. ஆனா அந்த கார் நம்ம கொன்ன கார் நினைக்கிறேன். எங்கடா இருக்கிய? என்ன வச்சுக்கிட்டு ஒரு ஒரு போலீஸ் பாருங்க. வா 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 உனக்கு நரகத்தை காமிக்கிறேன். வா நரகனா என்னன்னு காமிக்கிறவா. இதுக்குள்ள போயிட்டேன்னா நீ செத்து போயிடுவ. அப்படியே வந்து மோதுவேன். பாரு அக்கப்பா கிளம்பிட்டா? பயந்து ஓட்டாங்க அவன். முடிச்சுக்காது. என்ன இது எஸ்கேப்பிங்னே வருது? என்னடா அவங்களுக்குலாம் வர தெரியாதா நடந்து? டென்ஷன் ஆகுதுங்க. வெறியாது இருங்கடா.
அடிச்சு தரத்தரன்னு இழுத்து கூட்டு வந்தாதான் உண்டு உங்களெல்லாம். இரு வரேன் வரேன்டா வரேன் பாருங்க. ஆஹா நின்னோம்னா மாட்டிப்போம். ஓடு குதிச்சு ஓடு. ஆஹா வேணாண்டா நான் ஓடிடுறேன். நான் போயிடுறேன்டா. எஸ்கேப். பங்கடா இப்ப வர சொல்ற அந்த போலீஸ. வாங்கடா வாமச்சா மாட்டீங்களா? இப்ப இருக்கான்னு காணும். ஆஹா இவனா? இருடா அதுக்குள்ள பாம்பு சொல்லிவிட்டேன். சாவுடா. ஒரு வழியில கையை எடுத்துரும். போ என்ன நீ அடிக்கிற நான் கேக்குறேன். மேலதான் சுத்திட்டு இருக்கேன். ஓஹோ இங்கதான் இருக்கியாடா? நீ வாடா ஃபர்ஸ்ட். என்ன என்னடா சொல்ற நீ? கண்ணு முன்னாடி நிக்கிறேன்டா வாடா. அப்படியேண்டா பயந்துட்டு வர்றேன். பாப்புலேஸ் போய் காய்ஞ்சிருந்தா ஒரு ஸ்டார் இருந்தா நம்ம பாப்புலேஸ். ஆப்ல காமிக்கிறதே தவிர காணுமே. ஓட கொடுத்ததுரோ. நான் நிக்கதாண்டா செய்வேன். இன்னும் அடிக்கணும் துப்பு இல்ல. அந்தியா பத்தியா இந்த ரோட்டுக்கு தான் போறான். நிக்கிறான் அந்த ரோட்ல. இன்விசிபிளா இருக்கணும். ஹார்ட் ஸ்லாப் போட்டுரும். ஐயோ வரண்ணா தூக்குடா அவனை. ஏன் அவனுக்குலாம் நாளைக்கு தான் அவனுக்குலாம் கண்ணு தெரியும். போடா எங்கடா இருக்க? போ ஹெலிகாப்டர் ஒன்று செத்து போகிறான் தெரிஞ்சு ஹெலிகாப்டர்லேயே வந்து அடிக்கிறாங்க. கடுப்பாடுது. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடித்துக் கொள்கிறேன். உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹர்ஷித். பாதி இதை நம்ம பார்ட் 2ல பார்ப்போம்.
இப்போதைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபோன் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்.